ஓகே. நீங்க அடுத்த வாரம் பேசுங்க மேடம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆ, பார்வதி அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. பார்வத்வேல், உங்க பேர் முழுசா தெரியல, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பார்வதி வேல்முருகன். என்னுடைய அப்ளைன் அப்படின்னு பார்த்தா பிரான்ச் டைரக்டர் கவிதா மேடம் அண்டு பிரேம்குமார் பிரதர். எனக்கு இந்த பிஸ்னஸுக்கு வந்தது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா நினைக்கிறேன், பெருமையா நினைக்கிறேனுங்க. நான் ஆல்ரெடி ஒரு கார்பரேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கம்பெனியில ரெகுலரா இன்கம் வரும்னு சொல்ல முடியாது. அங்கேயும் அசோசியேட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாசம் 4 லேக் வரும், ஒரு மாசம் 3 லேக் வரும், ஒரு மாசம் ஒண்ணுமே வராது, 3-4 மாசத்துக்கு ஒண்ணுமே வராது. எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 13 டிஸ்ட்ரிக்ட்ல அசோசியேட் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் இதே சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையில நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்மளை மாதிரியே மற்றவங்களும் இருந்தா எப்படி அவங்களுடைய சுச்சுவேஷன், பொருளாதாரம், வீட்டு குடும்பம் எப்படி ஓட்டுறதுன்னு நான் அவங்கள பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது, நம்மளும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் லாங் டைம் ஒரு திங்கிங் பண்ணேன். அப்ப பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு 6 மாசமா இப்படி ரெகுலரா இன்கம் வரணும். ஒரு மாசம் வருது, ஒரு மாசம் வரமாட்டேங்குது. இது என்ன தொழில், இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 மாசமா திங்கிங் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனி வேணும், நல்ல இடமா சூஸ் பண்ணணும். சும்மா இப்ப வர்ற கம்பெனி, நேத்து வர்ற கம்பெனி எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்புறம் திடீர்னு ஒரு சடனா யோசனை வந்துச்சு. வெஸ்டீஜை பத்தி ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வெஸ்டீஜ் கம்பெனியில ரொம்ப நாளா இருக்கு. ஆனா யார் இன்கம் பண்றாங்க வைக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கம்பெனி ரொம்ப நாளா இருக்கு, பரவலா இருக்கு. இந்த கம்பெனி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 6 மாசம் திங்க் பண்ணிட்டே வர்றேன். அப்போ யாரை போய் கான்டாக்ட் பண்றது, எப்படி பிசினஸ்குள்ள போறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த சூழ்நிலையில தான் எனக்கு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல வருது. சரவணன் பிரதர் பேசின அந்த எல்டிபி எனக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த ஆடியோ நான் கேட்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி, கம்பெனி வெஸ்டீஜ் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, நம்மளை தேடி வந்தது மாதிரி கடவுளே ஏதோ ஒரு ரூபத்துல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கேட்டேன். அடுத்த செகண்டே ஃபோன் போட்டேன். அந்த மேடம் ஃபோனை எடுத்தாங்க, கவிதா மேடம். உடனே அவங்க கேட்ட கேள்விகள், சில கேள்விகள் கேட்டாங்க. நான் உண்மையிலேயே வீடியோ பார்த்துருக்கேனா இல்லையான்னு செக் பண்ணாங்க. நானுமே அவங்க கேட்ட கேள்விக்கு முறையா பதில் சொன்னேன். உடனே சார் அப்போ நீங்க தாராளமா பண்ணலாம் சார், உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னாங்க. மேடம் நீங்க என்ன ப்ராசஸோ செய்யுங்க மேடம், ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி மேடம் பேசுவாங்க, இடையில இடையில டெய்லி என்னோட கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மீட்டிங் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்காது. மேடம் ஒரு 10 டேஸ் எனக்கு மீட்டிங்க்கு டெய்லி 8 மணிக்கு கரெக்டா ஃபோன் போட்டு, பிரதர் டைம் இருந்தா மீட்டிங் அட்டன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு 10 நாள் வாக்கில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததுக்கு முன்னாடி நானே என்ன பண்ணிட்டேன், சரி அப்படின்ட்டு நானே மீட்டிங்ல போவேன். மேடம் கூப்பிடுவாங்க, சரி மேடம் மீட்டிங்காக தான் கூப்பிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டே வந்தேன். இது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த கம்பெனியில சேர்ந்ததுக்கு. அடுத்து அப்படி இப்ப என்னுடைய அச்சீவ்மெண்ட், என்னுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தாக்கும், நான் எதுக்காக இந்த கம்பெனியில உண்மையிலேயே வந்தேன் அப்படின்னா, என்னுடைய வருமானத்துக்காக நான் வரல. என்ன நம்பி இருக்கக்கூடிய ஒரு 1000 பேர்த்த வாழ வைக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது செய்யணும். என்னால நேரடியா எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றதுக்கு போதுமான வசதிகள் இல்ல. மறைமுகமா இந்த ஒரு கம்பெனி மூலியமா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உறுதி நான் எடுத்தது. சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. 1000 பேர்த்த ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தொழிலை விட்டா வேற எதுலையுமே கிடைக்காது அப்படின்ற ஒரு முழு வீச்சில தான் நான் இந்த பிசினஸ்க்கு மெயினா வந்ததே. வந்தேன், ஆட்களை தெரிஞ்சவங்கள்ட்டலாம் பேசினேன். ஆனா யாருமே சேரல. நான் வந்து சோர்ந்து போகல. ரைட், இப்படிதான் இருக்கணும், பிசினஸ்னா இப்படிதான் இருக்கணும். கஷ்டம் நஷ்டம்லாம் நான் ஆல்ரெடி இன்னொரு பிசினஸ்ல இருக்கேன், அது ஆல்ரெடி எனக்கு தெரியும். அப்ப இது மாதிரி தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இது பண்ணேன். 24 நபர்களை சர்ச் பண்றேன், ஒவ்வொரு ஆளுகளவா பத்தி பேசிட்டு இருக்கேன். 24 நபர்களுமே வந்து என்னை பத்தி இன்சல்ட் பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்க, நக்கல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அவங்கள்ட்டலாம் நீங்களே சொன்னா நம்ப மாட்டீங்க. ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசிட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டு வந்தேன். 25வது நபரா தான் ஒரு நபரை பார்த்தேன். அவங்கள ஜாயின் பண்ண வச்சேன். அடுத்தும் கண்டினியூ பண்ணேன். ஒரு 33 பேர் என்னுடைய டார்கெட்ல 33வது நபரா பார்க்கும்போது தான் எனக்கு 2வது நபரையே சேர்க்கறாங்க. சிவசக்தின்னு ஒருத்தங்க, அவங்க ரிலேஷன். அவங்க சேர்றாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தாக்கும் அவன் சேர்ந்தேன். அவங்களுக்கு நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். அவங்களுக்கு நான் வந்து இந்த மீட்டிங் டெய்லி வர வச்சேன். அது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஒரு மாசம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 49வது ஆளா தான் சைலஜான்னு ஒரு மேடம் என் கண்ணுக்கு வந்து அறிமுகம் ஆகுறாங்க. அவங்க வந்தாங்க. இருந்தாலும் வந்து நான் வந்து நம்ம பேசுற ஆளுகள்லாம் வரலையே, வைக்கலையே அப்படின்னா எந்த சூழ்நிலையுமே கவலைப்பட்டதே கிடையாது. சந்தோஷமா எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு தேவை குவாலிட்டியான ஆட்கள் மட்டும். 100 பேர் வர்ற இடத்துல 2 பேர் வந்தாலும் போதும், குவாலிட்டியா இருக்கணும். கரெக்ட்டா சொல்றத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியது. 4வது நபர் பார்த்தீங்கன்னா, 64வது நபரா ஜோதின்னு சொல்லி போன வாரம் ஐடி போட்டிருக்கேன் அவங்களுக்கு. 64 நபர்கள் நான் பார்த்ததுல எனக்கு கீழ ஜாயின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 4 பேர். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, சில நண்பர்கள்லாம் வந்தாங்க. சிவனேசன், செந்தில்குமார் அவரும் தான் வந்தாங்க. சந்தோஷம். எனக்கு இந்த பிசினஸ்ல நான் அவங்ககிட்ட சொல்றது என்னன்னா, சார் நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், இதே மாரி நம்ம ஃபியூச்சர்லயும் இருக்கணுமா? இந்த பாயிண்ட்ட தான் நான் மெயினா அவங்ககிட்ட நான் வந்து சொல்றதே. நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? இன்னைக்கு எப்படி இருக்கோம்? இன்னும் 5 வருஷத்துக்கு பின்னாடி எடுத்து பாருங்க. நம்ம எப்படி இருக்கணும்? இதே நிலைமையில ஓடிட்டு இருந்தா நம்ம இப்படியே தான் இருப்போம். இந்த பிசினஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னைய பொறுத்தமட்டும் இத வந்து நான் ஒரு பிசினஸாவே நினைக்கவே இல்ல. இதுல டைமும் கிடையாது. ஒர்க் பண்ற டைமும் கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. எதுவுமே இல்ல. மீட்டிங் பார்க்குறோம். 1 மணி நேரம் மீட்டிங். அதுதான் என்னைய பொறுத்தமட்டும் இன்வெஸ்ட்மென்ட் டைம் அப்படிங்கிறது மாரி எனக்கு தோணுது. இத நான் ஒரு பிசினஸாவே கணக்குல எடுத்துக்கல. தெரிஞ்சவங்கட்டலாம் என்ன சொல்லுவேன்னா, வீட்டுக்கு என்ன சார் ஜாமான் வாங்கிட்டு இருக்கீங்க, வச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் பேசுறது பூரா எடுத்தோனே ஹோம் கேர்ல தான் கொண்டு வர்றேன். ஏன்னா மேக்ஸிமம் லேடீஸ கவர் பண்ணணும்னா ஹோம் கேர்ல தான் பேசியாகணும். ஹெல்த் ப்ராடக்ட்ட பேசினாக்கும், அவங்க வந்து பல கம்பெனிகள் வந்துருச்சு. பல மாரி இருக்கிறதுனால, இவங்க வந்து வியாபாரத்துக்கு தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சிடுறாங்க. ஹோம் கேர்ல தான் நான் ஆரம்பிக்கிறது வீட்ல. உங்களுக்கு வீட்டுக்கு என்ன சார் வாங்கிட்டீங்க ஜாமான்? எந்த கடையில வாங்குறீங்க? ரைட்டு. அந்த கடையில உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஏதாவது தர்றாங்களா? ஏதாவது கிடைக்குதா? அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ஓவராலா அப்படியே பேசுறது. காச குடுத்தா பொருள் தருவாங்க. இது என்ன புது கேள்வியா இருக்கு? அப்படிம்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், சார் நான் சொல்ற கடையில, என் கடையில, நான் சொல்ற கடையில, எனக்கு தெரிஞ்சவங்க கடை. அந்த கடையில வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு காசு குடுத்தீங்கன்னா பொருள் வந்துரும். மாசம் ஆச்சுன்னா 10ஆம் தேதி டயத்துல உங்களுக்கு வந்து நீங்க வாங்குன பொருளுக்குரிய லாபத்துல ஒரு பங்கு உங்களுக்கு வீடு தேடி வந்துரும். உங்களுக்கு அக்கவுண்ட்லயே வந்துரும். உங்களுக்கு அதாவது இன்கம் வேணும்னா இதுல நீங்க சேருங்க. இல்ல பொருள் மட்டும் வேணும்னா நீங்க அதுல வாங்கிக்கங்க. அப்படின்னு சொல்லியே தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதிலயுமே வந்து யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க நம்புறதில்ல நான் சொல்றத. தெரிஞ்சவங்க வச்சவங்ககிட்ட சொல்றேன். அவங்க நம்ப மாட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். மத்தவங்களா இருந்தா இதே வருத்தப்படுவாங்க. ஆனா நான் வந்து அத வந்து சந்தோஷமா தான் நெனைக்கிறேன். இந்த பிசினஸ்க்கு வர்றதுக்கு இவங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்ல அப்படின்னு நெனச்சுக்கிறது. இதே நான் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கொலீக்ஸ் ஒர்க் பண்றவங்ககிட்டயே 4, 5 பேத்துக்கிட்ட பேசினேன். 2, 3 வாட்டி பேசிட்டேன். பேசுனதுக்கு பின்னாடி அவங்ககிட்ட இருந்து கரெக்ட்டான கோஆப்பரேஷன் வரல. இருந்தாலும் நாங்க ஃப்ரெண்ட்லியாவே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கோம். இந்த பிசினஸ் பத்தி நான் பேசுறதில்ல. என்னோட ஸ்டேட்டஸு நான் சேர்த்து விட்ட ஆள்க மூலியமா கொஞ்சம் வெளியில நான் என்ன லெவல்ல வர்றேன். ஒவ்வொரு வாட்டி நான் புரமோஷன் ஆனா 8%, 12%, 16% நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சுக்குவேன். என்னைய பத்தி நானே உயர்வுபடுத்திக்குவேன். ஏன்னா என்னைய பத்தி நானே 4 பேத்துக்கு தெரியப்படுத்திக்குவேன். இது வந்து பப்ளிசிட்டி தான். மத்தவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, நம்மளை பத்தி பெருமையா நெனைக்கக் கூடாது அப்படின்னு நெனைப்பாங்க. ஏன்னா இது வந்து பிசினஸ். நம்மளை பத்தி யார் வந்து
பெருமையா பேசுவாங்க. நம்மளை நாமே பிரபலப்படுத்திக்கிட்டா தான் நம்மளுக்கு 4 பேர் தெரியும். அது மூலியம் 4 பேர் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணேன். அதே மாரி 4 பேர் வந்தாங்க, கேட்டாங்க. இருந்தாலும் அந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லி என்னைய ரிஜெக்ட் பண்ணி போனவங்க. அவங்ககிட்டலாம் நான் என்ன சொல்றது அப்படின்னா, "சார் உங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து செட் ஆகாது." "இல்ல தலைவரே நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா? வச்சுட்டீங்களா? டெய்லி மெ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குது. என்னன்னு சொல்லுங்க. நாங்கலாம் சேருவோம்ல." "இல்ல தலைவரே உங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து செட் ஆகாது. தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருவேன்." அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, அவங்க வந்தாலும் கரெக்ட்டா பண்ண மாட்டாங்க. நான் அவங்கள வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ணிட்டேன். இவங்க வந்தா கரெக்ட்டா பண்ணுவாங்க, இவங்க பண்ண மாட்டாங்கன்னு பிளான் பண்ணிட்டேன். அது மாரி நான் வந்து யார்கிட்டயுமே ஃபீல்ட் ஒர்க் போனது கிடையாது. யார்கிட்டயும் வாலண்டியரா இவங்க சேர்ந்தே ஆகணும்னு ஆர்வப்பட்டு நான் பேசுறதே கிடையாது. யார்கிட்ட பேசினாலும் இவங்க வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, ரொம்பவும் பேச மாட்டேன். 1 நிமிஷம் பேசுறது கூட அதிகமா இருக்கும். ஒரு கஸ்டமர்ட்ட 1 நிமிஷம் பேசுறது அதிகமா இருக்கும். சிம்பிளா ஒரே வார்த்தை தான். "நான் சொல்ற கடையில நீங்க ஜாமான் வாங்குனா உங்களுக்கு ஒரு இன்கம்ண்ணா. வேணும்னா வாங்குங்கண்ணா. அதுக்கு மேல உங்களுக்கு இன்கம் நல்ல இன்கம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து மீட்டிங் வரணும். உங்களுக்கு வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கணும். நீங்க டெய்லி 8 மணிக்கு மீட்டிங் வரணும். பார்த்தா தான் பெரிய இன்கம் வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்க வாங்குற பொருளுக்குரிய லாபம் மட்டும் தான் வரும். உங்கனால 8 மணி மீட்டிங் வர முடியுமா? முடியாதான்னு கேட்பேன். அந்த இடத்திலேயே அவங்கள ஃபில்டர் பண்ணிருவேன். அவங்க வந்து மீட்டிங் என்னால வர முடியும், நான் பார்க்கிறேன் அப்படின்னு உத்தரவாதம் குடுத்தா மட்டும் தான், அவங்கள வந்து எனக்கு மேல இருக்கக்கூடிய கவிதா மேடத்துக்கிட்ட பேச வச்சு நான் ஐடியா போடுவேன். இல்ல அப்படின்னா இப்பயுமே எனக்கிட்ட வந்து 3 பேரு ஆதார் கார்டு, இமெயிலு, ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் குடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. இன்னும் நான் ஐடி போடல. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து எல்லாமே கிட்ஸு. 8 டூ 9 மணிக்கு அங்க பசங்க விளையாடுற டைம். ஃபோன பிடுங்கிட்டு, நோண்டிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு அந்த டயத்துல மீட்டிங் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்ன ஒரு காரணத்தினால 3 ஐடி எல்லாமே வந்துருச்சு என்கிட்ட. இன்னும் நான் அவங்களுக்கு ஐடி போடல. ஏன்னா அவங்களுக்கு ஐடி போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. போட்டு என்ன ஆகப் போகுது? மாசம் மாசம் பொருள் வாங்கி என்ன ஆகப் போகுது? ஒரு ரூ. 3000 வாங்குறாங்க, ரூ. 2000 வாங்குறாங்க. என்ன வந்துற போகுது? அவங்க வந்து ஜெயிக்க முடியாது. நான் பார்க்குற ஆளுகள பூரா ஜெயிக்க வைக்கணும். இவங்கள ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஓ! அவங்க வந்து பிரான்ச் டைரக்டர் ஆகி அட்லீஸ்ட் ஒரு ரூ. 25,000 சம்பளம் வாங்குற வரைக்கும் கூடவே இருந்து, உங்கள நான் சம்பாரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஒவ்வொரு ஆளையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கீழ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 110 பேர் இருக்காங்க. அந்த 110 பேத்துக்குமே நான் சொல்றது அதான். நான் கூட இருக்கிறேன். இந்த கம்பெனி இருக்கு. கம்பெனி சப்போர்ட் இருக்கு. டீம் சப்போர்ட் இருக்கு. என்னைய நம்பி வாங்க. உங்கள வந்து ரூ. 25,000 சம்பாரிக்க வைக்கிறேன். 6 மாசம் கஷ்டப்படுங்க. எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம். பொருள் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. நீங்களும் அப்படிதான் கஷ்டப்பட்டீங்க. நானும் அப்படிதான் கஷ்டப்பட்டேன். சரவணன் பிரதர் அப்படிதான் வாங்குனாரு. ஜெயப்பிரியா மேடம் அப்படிதான் வாங்குனாங்க. பிரேம்குமார் அப்படிதான் வாங்குனாரு. கஷ்டப்பட்டு தான் பொருள் வாங்குறாங்க. கஷ்டப்பட்டவங்க தான் இன்னைக்கு மேல இருக்காங்க. நானும் கஷ்டப்பட்டேன். நீங்களும் படுங்க. 6 மாசம் சேர்ந்தே கஷ்டப்படுவோம். 6 மாசத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு இன்கம்ங்கிறது வர ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் நீங்க பொருள் வாங்குற அளவுக்காவது உங்களுக்கு வந்து பணம் வர ஆரம்பிக்கும். ரொட்டேஷன் ஆகும். அத வச்சு நம்ம அப்படியே தம் பிடிச்சுக்கலாம். 1 வருஷம் இந்த கம்பெனில நீங்க இருந்தால், என்னைய நம்பி இருந்தா, அந்த கம்பெனிய நம்பி இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் பண்ணுவீங்க. நான் கூட இருந்து சக்சஸ் பண்ண வைக்கிறேன். அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 110 பேர் என்கிட்ட இருக்காங்க. 110 பேத்துல ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. ஆனா மீட்டிங் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு 30, 40 பேர் இதுதான் பர்ச்சேஸ் பண்றாங்களே தவிர, மீதி 70 பேர், 80 பேர் மீட்டிங்கே வரமாட்டேங்கிறாங்க. ஆனா ஏதோ பொருள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து ரீசென்ட்டா என்ன பண்ணேன், என்னோட ஸ்டைலவே மாத்திக்கிட்டேன். இனிமேல் வர்ற ஐடியா பூரா போட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது பழக்கம் இல்ல. நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். இங்கேயே ஜட்ஜ்மென்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு இவரு தோதா வருவாரா? மீட்டிங் பார்ப்பாரா? கரெக்ட்டா வருவாரா? அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி பண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய டீம் கண்டிப்பா பெருசா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா அந்த அளவுக்கு நான் சக்சஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இருந்தாலும் வந்து நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 4, 5 மாசம் தான் ஆகுது. நான் இந்த மாசம் தான் வந்து பிரான்ச் டைரக்டர் ஆனேன். நானுமே என்னுடைய உத்தரவாதம் என்னுடைய சீனியர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, கம்மிங் நவம்பர் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, 20 பேத்த தாய்லாந்து டூர் கூட்டிட்டு வர்றேன். இதுல எலிஜிபிள் ஆன யார் 20 பேர், 20 பேத்த மட்டும் நான் கூட்டிட்டு வர்றேன். கம்பெனிலருந்து கூட்டிட்டு வர்றேன். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி பண்ணி அப்படியே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து ம். அந்த 20 பேத்துல ஒரு 4 பேர் இதுவரைக்கும் ஓரளவுக்கு நானு ஃபில்டர் பண்ணிட்டேன். கண்டிப்பா வந்து ஒரு 4 பேர் வந்து இன்னைக்கு டயத்துக்கு அ
டூரு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. 20 பேர் நான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் செஞ்சாக்கும் கண்டிப்பா 20 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துருவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நண்பர்களே இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு அமுத சுரபின்னு தான் சொல்லணும். இந்த பிசினஸ பொறுத்த மட்டும். ஆனா நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, அன்னைக்கு வருமானம் வரும். அடுத்து வருமானம் வராது. ரெகுலரா வருமா? தெரியாது. ஆனா இந்த பிசினஸ்ல இன்னைக்கு கஷ்டப்படுவோம். ஒரு 6 மாசத்துக்கு கஷ்டப்படுவோம். 1 வருஷத்துக்கு கஷ்டப்படுவோம். 1 வருஷம் தாண்டி நான் சொல்றேன், எல்லாருமே இதுல இருக்கக்கூடிய இந்த குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரி, கம்பெனில இருக்கவங்க அத்தனை பேருமே சரி, மீட்டிங் தான் இதுல பெரிய முதலீடு அப்படிங்கிறது வந்து மீட்டிங் மட்டும் தான். நம்ம பர்ச்சேஸ் பண்றது வந்து நம்ம பொருள வாங்கிக்கிறோம், காச குடுக்குறோம், பொருள வாங்கிக்கிறோம். அந்த 1 மணி மீட்டிங் ரொம்ப உன்னதமானது. நம்ம வந்து டெய்லி 1 மணி நேரத்த மட்டும் ஒதுக்கிட்டோம்னா, கண்டிப்பா சக்சஸ் பண்ணிறலாம். அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நம்ம டீம்ல இருக்கிறவங்கள ஒரு 20 பேத்த கண்டிப்பா அந்த நவம்பர்ல டூர் கூட்டிட்டு வருவேன்னு பெருமிதத்தோட சொல்லிக்கிறேன். அதோட இந்த டீம்ல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, பணிவோடு சொல்லிக்க கூடியது என்னன்னா, 1000 பேத்த கண்டிப்பா பிரான்ச் டைரக்டர் ஆக்குவேன் அப்படிங்கிற உறுதி வந்து எனக்கு வந்து இருக்குது. அதையுமே வந்து நான் நடைமுறைப்படுத்துவேன். ஆனா நீங்களே நினைக்கலாம், 1000 பேரு சாத்தியமா? இவரு பண்ணிருவாரா? அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். நண்பர்களே நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நான் வந்து இந்த வருஷத்துல பண்ணுவேன், அடுத்த வருஷத்துல பண்ணுவேன்னு நான் சொல்லல. 1000 பேத்த பண்ணுவேன்னு தான் சொன்னேன். 1000 பேத்த கண்டிப்பா பிரான்ச் டைரக்டர் ஆக்குவேன். என் டீமில் இருக்கக்கூடிய 110 பேர், இன்னையோட இருக்கக்கூடிய 110 பேர்த்தையுமே கண்டிப்பா நான் வந்து இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட தட்டி எழுப்பி பிரான்ச் டைரக்டரா ஆக்கி உங்க முன்னாடி நம்ம ஃபாரின் டூர்ல எங்கேயோ நம்ம மீட் பண்ணோம் இல்லையா? அன்னைக்கு கண்டிப்பா என்னுடைய சேலஞ்ச காமிப்பேன். கம்மிங் நவம்பர்ல 20 பேர்த்த தாய்லாந்து டூர் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி, எங்க டீமுக்கும் சரி, மீட்டிங் கேட்கிற அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள சொல்லி, நம்மலாம் இந்த ஒரு நல்ல கம்பெனில இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷத்தோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பேசுனீங்க. நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அதனால 5, 6 நிமிஷம் டைம் ஆயிருச்சு. சரி, ஓகே. இவரோட பேச்சுல வந்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இவரு ரொம்ப ட்ரைனிங்ல ரொம்ப தெளிவா இருக்காரு. ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட். ட்ரைனிங்ல உட்கார வைக்கணும் டீம அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுதான் இவரோட வெற்றிக்கான காரணம்னு நான் நம்புறேன். அது மாதிரி ட்ரைனிங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பேசின மேடமும் பாருங்க, 7 மணில இருந்து நான் ட்ரைனிங்க்கு ஃபாலோ பண்ணுவேன். ட்ரைனிங்ல என்னோட டீம்ல இருக்கிறவங்கள உட்கார வைப்பேன். கூப்பிட்டு உட்கார வைப்பேன். அதுதான் வெற்றிக்கான படியே. ஓகேங்களா? அதை நீங்க எப்ப ஃபோக்கஸ் பண்றீங்களோ, உங்க டீமோட ஸ்ட்ரென்த்த எப்ப நீங்க ட்ரெய்னிங்ல அதிகப்படுத்துறீங்களோ, நீங்க வேகமா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் மீட்டிங்க முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல்.